இந்த உலக பிரச்சனையை நம்ம அப்புறமா பேசுவோம். ஃபஸ்ட்டு இந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சி அதில் வந்து அந்த டைம் அதில் வந்து 3 டீம் விளையாண்டாங்க. அதில் ஒரு டீம் மட்டும் சீட்டிங் பண்ணது போல் எனக்கு தெரிஞ்சது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அரோரா சின்க்ளேயர் பங்கு பெற்ற அந்த ஒரு அணி. ஏன்னா மார்க்கரை வைத்து மார்க்கரில் ஐபேனாவை ஐப்ரோவை எதையோ ஒன்று வச்சு அது மார்க் பண்ணுறது வந்து உண்மையாலே சீட்டிங். இது வந்து இந்த வெற்றி வந்து செல்லாதுன்னு பிக் பாஸ் அறிவிச்சிருக்கணும். அது ஏன் அவர் செய்யலை அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வியாக இருக்குது. கேப்டன் ஆகிய கானா வினோத் ரொம்ப சரியான ஒரு கேள்வியை எழுப்பினார். உடனே எவனோ ஒருத்தன் சொல்கிறான், கையை பிடிச்சி எழுக்கிறேன் பாவி, அது உட்காந்து இதுமாரி சீட்டிங் கேம் ஆடுற விக்கல் விக்ரமுக்கு இது தான் கைவந்த கலை. அதாவது அவர் செஞ்சால் எல்லாம் சரி, மற்றவங்க செஞ்சால் உடனே சீட்டிங். என்னடா இது கேவலமாக இல்லை? மார்க்கரை வச்சு நீங்கள் டைம் நோட் பண்ணி அதில் வர அந்த வெற்றி வந்து சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வியுடன் இந்த உலகளாவிய பிரச்சனைக்கு போவோம். திவ்யாவும் சாண்ட்ராவும் ஏன் இந்த பிக் பாஸில் பேசலை? இதுதான் நாங்கள் பார்க்குற எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா? இது என்னடா நைட்டு கான்வர்சேஷன்லேருந்து கொண்டு வந்து காலையில் கான்வர்சேஷன் வரையும் முடிக்கிறீங்க? ஐயோ, அப்படி கூட சொல்ல முடியாது. முந்தா நேற்று ஃபஸ்ட்டு ப்ரோமோவும் இதுதான், நேற்று ஃபஸ்ட்டு ப்ரோமோவும் இதுதான். என்னமோ திவ்யாவும் இவரும் இப்போ இவர் விக்கல் விக்ரம் வந்து இதுக்கு வந்து தூதுவராக செயல்பட்டு இப்போ திவ்யாவையும் யார் சாண்ட்ராவையும் இவர் இணைக்க போகிறார். அட பாவி, ஏன்டா இந்த மாதிரி நாடகம் ஆடுறீங்க? அந்த பொண்ணு அவங்க புருஷன் போயிட்டாரு, அதாவது எவிக்ட் ஆகிட்டாருன்னு சொல்லி அந்த சோகத்தில் இருந்து அது வீட்டை விட்டு வெளில போகிறதுக்கு அந்த பொண்ணு காத்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு பொண்ணு அது கேம் ஆடுறதுக்கு அது எல்லாரோடையும் சேர்ந்து நல்லா அது ஒரு ஃபன் பண்ணிட்டு விளையாடிட்டு இருக்கு திவ்யா. இப்போ இவர் போய் கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டாராம். அதாவது அன்னைக்கு திவ்யா ஜெயிலுக்கு போகாததுக்கு காரணம் தலைவலி இல்லை, கனி மேலே இருந்த கோபம். அடா பாவி, இதை ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்புன்னு இதெல்லாம் எங்களுக்கு அப்போவே தெரியுமாடா, வீக்கெண்ட்லேயே தெரிஞ்சிருக்கணுமே. அப்போ வீக்கெண்டில் அவுட் ஆஃப் என்னது ஜோன் அவுட்டில் உட்காந்துருப்பானா ஆளுன்னு தெரில. விக்கல் விக்ரமுடைய இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பத்தில் நம்மளை போட்டு சுற்றுன்னு சுத்த விட்டானுங்க. ஆனால் கானா வினோத் டப்புன்னு அடிச்சு விட்டார். இது ஒரு பிரச்சனை, அந்த அம்மா கொச்சின் போய் உட்காந்துட்டு போட்டோம். அதுக்கு திவ்யா கூட பிரச்சனைனா நேரடியாக பேசிட்டு போக சொல்லுங்கள். அதை விட்டு என்னமோ நீங்கள் சமாதான தூதுவராக போகிறீங்களா? அதெல்லாம் சூப்பராக ரசித்தேன். கானா வினோத் ஸ்கோர் பண்ணார் வழக்கம் போல். விக்கல் விக்ரம் யார் தெரியுமா? ஊர் கிளவி பட்டம் இருந்தால் அவனுக்கு கொடுத்து விடுங்கயா. ஒவ்வொருத்தவங்க பக்கத்துலையா உட்காந்து ஒரு நியாயம் கேட்குறாராட பாவி. 2 வாரத்துக்கு முடஞ்ச ஒரு கேஸை இவர் சாண்ட்ரா சொல்ல கொண்டு வந்து நம்மக்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணிட்டாராம். அடா பாவிகளா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது. அதற்கு அடுத்ததாக ஒரு அற்புதமான சண்டை ஒன்று நடந்தது. ஏன்னா இவங்க ஒரு கான்வர்சேஷனே நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த சாண்ட்ரா அவங்களுடைய கதையை சொல்லிகிட்டே வராங்க, எக்ஸ்போஸ் பண்ணிட்டு வராங்களாம். யாரை? திவ்யா. அவர் ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படின்னு அவர் இது மழை காலம்ல, பனிக்காலம், அந்த இதுவாகிட்டு அது துப்புறோம்ல, அதுதான் அதுக்கு பாரு கொடுத்த ஒரு ரியாக்ஷன். ஆக்சுவலாக இது நம்ம 24/7 ஒன்று இல்லைன்னா நம்ம என்ன நினச்சிருப்போம்னா, பாருக்கும் கம்ருக்கும் பயங்கர சண்டை வந்துடுச்சு அப்படி தான் காட்டினாங்க ஆரம்பத்தில். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாலும் இங்கே ஒரு பக்கம் காதல், இந்த பக்கம் ஒரு சண்டை, அந்த பக்கம் ஒரு இப்போ இவங்க வித்தியாசமாக கேம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அரோராவை அப்படி தள்ளி விட்டு இவங்க அழகாக அந்த கேமை இவங்களே சண்டை போட்டுக்கிறாங்க, இவங்களே இணைஞ்சிக்கிறாங்க, இவங்களே சண்டை போட்டுக்கிறாங்க. அது ஒரு பேட்டர்னில் போயிட்டுருக்கு போல இருக்குது. அதற்கு அடுத்து அதை விடுங்க. முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாளில் நடந்தது. அந்த டான்ஸ் மாராத்தான் நான் மணிக்கூண்டு 2த்தையும் மிக்ஸ் பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடியே அவர் என்ன பண்ணுறாருன்னா, டீம் பிரிக்கிறதுக்கு சீட்டு மூலயமா பிரிக்கிறார். இப்போ பிரிக்கப்பட்ட அந்த அணிகள் தான் தெரியும் நம்ம எல்லாருக்குமே. இப்போ இதில் ஒரு சர்ப்ரைஸ் வைக்கிறார். வெற்றி பெறும் அணி வந்து தலை போட்டிக்கு நேரடியாக தகுதி பெறலாம் அப்படிங்கிறது ஒரு சர்ப்ரைஸ். 2வது சர்ப்ரைஸ் என்னன்னா, வெற்றி பெறும் அணியில் ஒருவர், அதாவது அங்கே இந்த பொடியை எங்கே சொருகிறார் பாருங்க. இப்போ 4 பேர் சேர்ந்து தான் வெற்றி பெற போகிறாங்க. ஆனால் அதில் ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க 24 மணி நேரம் இருக்கலாம். அப்படிங்கும் பொழுது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இப்போ நம்ம இவங்க வெற்றி பெறோம் அவங்க வெற்றி பெறோன்னு கொண்டாடுறோம்ல, வெற்றி பெற்றதுக்கு பிறகு அந்த 4 பேர் அடிச்சுப்பானுங்க பாருங்கள். அது வந்து ஒரு மிகப்பெரிய கிளாஷாக இருக்கும். இப்போ சாண்ட்ரா டீமில் சாண்ட்ரா அவங்க குடும்பத்துக்காக காத்துக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அதை அவங்க அவங்களே வெளிக்காட்டிட்டாங்க, எனக்கு அவங்க தான் வேணும்ன்ட்டு. அமித் பார்கவுக்கு அவங்க குழந்தைய பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது, கானா வினோத்துக்கும் இருக்குது. திவ்யா இன்னும் அதை பெருசாக சொல்லலை, பட் அவங்களுக்கும் இருக்கும். இந்த புறம் பார்த்தீங்கன்னா எஃப்ஜேக்கெல்லாம் சத்தியமாக அவனுக்கு 24 மணி நேரம்லாம் இருக்கணும்னு நினைக்கவே மாட்டான். அரோரா சின்க்ளேயர் கண்டிப்பாக அந்த லிஸ்ட்லேயே இருக்காது. தியா தான் வேணால் வந்து போவோம். அதுக்கு அடுத்தது யார்? விக்கல் விக்ரம் கொஞ்சம் யோசிப்பாப்புல, சுபிக்ஷா கொஞ்சம் இது பண்ணுவாப்புல, சபரி அது என்னது ரெக்கட் பாய், எதையும் தாங்கும் இதயம், அந்த இதில் பெருசாக அவர் இருக்க மாட்டார். பட் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா கமருதீனு கண்டிப்பாக எதிர்பார்ப்பாரா என்னன்னு தெரியல. பாரு கனித்திரு கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆதிரை எதிர்பார்த்தாலும் அடுத்த வாரம் அவங்க இருக்க போகிறதில்ல. பட் என்னன்னு பார்ப்போம். பட் இதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, பேஷன்ஸ்.
நீங்கள் எந்த அளவு பேஷனாக இருந்தீங்கன்னா இந்த டாஸ்கில் வெற்றி பெற முடியும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இன்னொன்று உங்களுக்கு அந்த டெடிகேஷன் இருக்கணும். இன்னொன்று அந்த கனவின் லட்சியமும் இருக்கணும். இதில் என்ன வெற்றி பெற்றதுக்கு பிறகு யார் விட்டு கொடுக்க போகிறாங்கங்கிற அந்த ஒரு தெளிவும் நமக்கு இருக்கணும். இது எல்லாம் சேர்ந்த அந்த கலவை தான் இந்த ஒரு கேமாக வடிவமைச்சிருக்கின்றார் பிக் பாஸ் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக உணர்கிறேன். முதல் கேம் பார்த்தீங்கன்னா அமித் பார்கவ் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சூப்பராக கணிக்கிறாரு. அவர் நம்பி தான் அந்த டீமே இருக்குது. ஒரு அர்ப்பணிக்கிறாங்க, நீங்கள் கரெக்டாக பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி வெற்றி பெற்றும் தருகிறாருங்க. முதல் ரவுண்டில் அந்த கரகாட்ட அணி தான் வெற்றி பெறுது. ரொம்ப சூப்பரான ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது. என்ன ஒன்று, அந்த பாடல்கள் ஆடும்போது ஒரு பஃபூன் கேரக்டர்லாம் மாதிரி போட்டு அது இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. எனிவே அதுலேயும் அவங்களால முடிஞ்ச அந்த 24/7 பார்க்க கொஞ்சம் இரிட்டேட் ஆனாலும் இந்த இதில் பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே இருந்தது. இது 1 hour எபிசோட்ஸில் சூப்பராகவே இருந்ததுன்னு சொல்லலாம். இரண்டாவது போட்டியை பார்த்தீங்கன்னா நம்ம பாரு கம்மூர் இருக்கிற அந்த அணி. ஆனால் கனியக்காவினுடைய அந்த அர்ப்பணிப்பை நம்ம கண்டிப்பாக பாராட்டணும். ஏன்னா அந்த தாளம் போட்டு அவங்க ரொம்ப மெனக்கட்டுறாங்க. ஏன்னா விஜயலட்சுமி கண்டிப்பாக ஒரு 24 hours இருந்தாங்கன்னு வச்சிங்களேன், கேமே மாற்றி விட்ருவாங்கங்க. நீங்கள் என்ன கனி விஜயலட்சுமி செம்ம கேமர். அவங்க இருந்தாங்கன்னா மாற்றி விட்ருவாங்க. பார்ப்போம், இந்த டீம் ஜெயிச்சதுன்னா விஜயலட்சுமி வந்துடுவாங்க. அதற்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டில் இவங்க வெற்றி பெறுறாங்க. இவங்க வெற்றி பெறும்போது இதில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். ஏன்னா டைம் பீரியட் வந்து ரொம்ப அதிகமான ஒரு இது கொடுத்தாங்க. அது எல்லாத்தையும் சமாளித்து தான் இவங்க வெற்றி பெற்றாங்க. கமருதீனுடைய அந்த அர்ப்பணிப்பு இந்த இடத்துல பாராட்டி ஆகணும். பாரு ஆதிரையும் பாராட்டுவோம். 3வது ரவுண்டில் யார் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்போது நமக்கு எபிசோடு ஆரம்பிச்சிச்சு. லைவில் ப்ரோக்ராம் போயிட்டே இருக்குது. நான் எப்போதுமே எபிசோடு ஆரம்பித்ததுக்கு பிறகு லைவை பார்க்கவே மாட்டேன். இந்த இதில் வந்து லைவையும் நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் எபிசோட்லேயும் அதனுடைய முடிவுரை கொடுத்தாங்க. 3வது கேமில் பார்த்தீங்கன்னா நம்ம சபரி டீம் வந்து வெற்றி பெற்றாங்க. அந்த காட்சிகள் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஏன்னா முதல்ல வந்து அமித் பார்கவ் 44 செகண்ட்ஸ்லேயே, ஏன்னா 8:45 நமக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த டாஸ்க்கு 45 நிமிஷம் கொடுத்தாரு. கரெக்டாக 9:30 மணிக்கு வரும்போது அடிக்கிறாங்கன்னா இவர் டக்குன்னு ஒரு நிமிஷம் முன்னாடி போயிட்டாப்புல அமித் பார்கவ். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அவங்க என்ன சொன்னானுங்க, எஃப்ஜேலாம் என்ன அதுக்குள்ளேயே போகிறாங்கன்னு இவங்க டக்குன்னு போயிட்டானுங்க. ஏன்னா அந்த 3வது கேமில் தான் அரோரா சின்க்ளேரின் அந்த சீட்டிங் வேலை நடந்ததை நம்ம பார்த்தோம். பட் அதை வந்து யாரும் சுட்டி காட்ட மாட்டாங்க. ஏன்னா அரோரா எது செய்தாலும் சரிங்கிற மாதிரி வாதாடுறதுக்கு இப்போ சோஷியல் மீடியாலே நிறைய கும்பல்கள் வந்தது. 10 வாரம் அர்ப்பணித்து உழைத்தவர்கள் வந்து வேற ஒரு பேர் வச்சு கூப்பிடுவாங்க. இதை வந்து நம்ம கேட்டோம்னா நம்ம வந்து பிஆர்கிஆர்னு நமக்கு ஒரு பட்டப்பேரை போடுவானுங்க. இதெல்லாம் நல்லா இருக்குங்க. உங்களுடைய நியாயம் தர்மம் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா சீட்டிங் கேமு இதை விஜய் சேதுபதி நீங்கள் கேட்ட அந்த பொண்ணெல்லாம் லைம்லைட்லாம் ஆக்க வேணாம். நான் கேட்பேன், உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் அது எடுத்துங்க நண்பர்களே. சீட்டிங் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்க வெற்றி பெற்றாங்க. சபரி டீமு விக்கல் விக்ரம்லாம் உழைப்பே போடலை. ஏதோ வந்து மற்றவங்களை கலாச்சிருந்த அந்த சுபிக்ஷாவுக்காக தான் அந்த டீம் ஜெயித்தது நமக்கு ஒரு சந்தோஷம் தான். ஏன்னா அவங்க அப்பா வராருன்னு அது ஒரு நெகிழ்ச்சியாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த பிக் பாஸினுடைய ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடந்ததுங்க. அது ரொம்ப அற்புதமாக இருந்தது. நீங்கள் அந்த நிகழ்ச்சியை நல்லா பாருங்கள். பிக் பாஸ் என்ன சொல்கிறாருன்னா, என்ன கானா வினோத் ரொம்ப டிஸ்கஷன் போல் வீட்டில் பார்த்தீங்கன்னா சமையல் கட்டு அப்படியே கிடக்குது, அங்கே வந்து பாத்திரம்லாம் விளக்காத கிடக்குது, சுத்தம் இல்லையே அப்படின்ன உடனே நேராக இவர் பாருக்கிட்ட வராருங்க. என்ன பாரு எனக்கு ஒன்றுமே புரியல. அப்போ பாரு அந்த சமாளித்த அதை எதிர்கொண்ட விதம் ரொம்ப சூப்பராக இருந்ததுல. என்ன அப்படியே அந்த ஸ்மைலிங்க. ஏன்னா அவங்க மேலே பிரச்சனை இல்லை, அந்த பாத்ரூம் வெசல் வாஷிங்கே கேட்கணும். இவர் நேராக பாருன்னா, ஏன்டா உனக்கு அந்த கிளீனிங் டீம் வெசல் வாஷ்னு ஒன்று இருக்கிறதே உனக்கு தெரியாதா? நேராக இங்கே வர ஒன்றே கமருதீன்கிட்ட போய் நீ இது பாத்ரூம்லாம் நல்லா கழுவிட்டியா, என்ன ஏன்டா வந்து கேட்குற? இல்லை பிக் பாஸ் சொன்னார் பாத்ரூம்லடா அது பாத்திரமா என் காதில் அப்படி விழுந்துச்சு, நீ ஏன்டா கோவப்படுற அப்படிங்கிற அந்த டாக்கு இவருக்கு பாரு கமருதான். இவங்களுக்கு அதாவது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இவங்க பேச மாட்டேன் அப்படின்னா கூட உரிமை இருக்கிற இடம் அதுதான். மற்றவங்க கூட நீங்கள் இவங்க சோசியல் மீடியாவில் இப்போ திடீர்னு அப்படியே திவ்யா பாண்டும் கானா வினோத் பாண்டும் சூப்பராக இருக்கான். ஏன்னா இவங்களுக்கு ஓட்டு ஏற்றுறதுக்கு அவங்களுக்கு ஓட்டு ஏற்றுறதுக்கு ஏண்டாடே உங்களுடைய முல்லபாரி தரலாம் தெரியாதா? வினோத்துக்கு இருக்கிற உண்மையான பாண்டு பாரு அண்ட் கமருதீன் தான். ஏன்னா அவர் உரிமையாக இங்கே மட்டும்தான் கேட்க முடியும், மற்ற இடத்துல கேட்ட முடியுமா? ஆனால் விளக்காத இருந்தது அந்த பாத்திரங்கள், அந்த கிச்சன் ஏரியா சுத்தப்படுத்தவே இல்லை. அது வந்து இவங்க அந்த சமையல் டீமே சுத்தப்படுத்துகிற இடம். ஆனால் அவர் கேட்கல பார்த்தீங்களா? அந்த உரிமையே அவங்க இவர்கிட்ட தான். கானா வினோத்துக்கு நிறைய ஓட்டு விழுவுதுன்னு சொல்லக்கூடாது. அந்த வேலையை பார்த்து நீங்கள் பண்ணாலும் உரிமை இருக்கிறது கானா வினோத். உரிமையாக பழகிறது பாரு அண்ட் கமருதீன் கூட தான் மட்டும்தான் தவிர்த்து அந்த எந்த கோஷ்டி கூடயும் இல்லைங்கிறது இன்றைக்கி பட்டவர்த்தனமாக தெரிஞ்சு போச்சு. நீங்கள் சோசியல் மீடியாவில் இந்த ரீல்ஸ் எல்லாம் ஓட்டினீங்கன்னா அதெல்லாம் அருந்து போச்சுன்னு தான் நான் சொல்லுவேன்.
அதற்கு அடுத்தது என்ன நண்பர்களே, இன்னைய நாள் ரொம்ப சூப்பராக இருந்தது. 1 ஹவர் எபிசோட் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. மகிழ்ச்சி. 3 டீமுமே பாயிண்ட் டேபிளில் இருக்கிறதும் சந்தோஷமாக இருக்குது.